நாளை திட்டமிடப்பட்டிருக்கும் சட்டவிரோத வழிபாட்டு தலங்களுக்கு எதிரான பேரணி தொடர்பாக அரசின் மௌனம் பாதிக்கப்பட்ட சமூகங்களில் அலட்சியமாக புரியப்படுவதாக கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் தெரிவித்துள்ளார். பதிவு செய்யப்படாத கோயில்கள் என அழைக்கப்படும் வழிபாட்டு தலங்கள் குறித்த விவகாரம் வெளிப்படையாக சித்தரிக்கப்படுவதை விட மிக சிக்கலானது என்றும் இதுகுறித்து அரசு தெளிவாக விளக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒரு சமூகத்தை ஆழமாக பாதிக்கும் விவகாரங்களில் அமைச்சர்கள் மௌனம் காக்கும் போது அந்த மௌனம் அலட்சியமாகவே பார்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அரசு பேச வேண்டும், இந்த விவகாரத்தை விளக்க வேண்டும், மத உணர்வுகளை புண்படுத்தாமல் ஆனால் உறுதியுடனும் தெளிவுடனும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும் என்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். மடானி நிர்வாக கட்டமைப்பின் கீழ் தலைமைத்துவம் என்பது கடினமான விவகாரங்களை தவிர்ப்பது அல்ல, மாறாக வழிபாட்டு தலங்கள் மற்றும் சமூக உறவுகள் தொடர்பான பிரச்சனைகளை கருணையுடனும் தெளிவுடனும் எதிர்கொள்வதாக இருக்க வேண்டும் என்று கணபதி ராவ் தெரிவித்தார். சமய போதகர் ஜம்ரி வினோத் தலைமையிலான அரசு சாரா அமைப்புகளின் கூட்டணி சட்டவிரோத வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி நாளை சனிக்கிழமை இரவு தலைநகர் சோகோ வணிக வளாகம் முன்பு பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த பேரணியில் சுமார் 141 அரசு சாரா அமைப்புகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரணி தொடர்பாக பல்வேறு போலீஸ் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சசாலி அடம் பேரணி நடத்தப்படுவதாக ஏற்பாட்டாளர்கள் போலீசுக்கு அறிவித்துள்ளதாக உறுதிப்படுத்தினார். எனவே அரசின் நீண்ட மௌனம் அரசியல் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் கணபதி ராவ் எச்சரித்தார். பாதிக்கப்பட்ட சமூகங்களின் ஏமாற்றம் எப்போதும் போராட்டங்களாக வெளிப்படாது, சில நேரங்களில் வாக்குப்பதிவில் பங்கேற்காமை மூலமாகவும் வெளிப்படலாம் என்று சுட்டிக்காட்டினார். நாட்டில் உள்ள பல இந்து கோயில்கள் இன்னும் அதிகாரப்பூர்வ வழிபாட்டு தலங்களாக அரசிதழில் பதிவு செய்யப்படவில்லை. இதற்கு காரணம் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத நில நிர்வாக சிக்கல்களே என்றும் அவர் விளக்கினார். காலனித்துவ காலத்திலும் சுதந்திரத்துக்கு பிந்தைய ஆரம்ப காலத்திலும் குறிப்பாக தோட்ட பகுதிகளில் பல கோயில்கள் கட்டப்பட்டன. அந்த நிலங்கள் இன்னும் சட்ட ரீதியிலான குழப்பத்தில் உள்ளன. இதை சட்ட மீறலாக கருத முடியாது என்று அவர் பதிவிட்டுள்ளார். தீர்வுகள் நமக்கு தெரியும், அரசியல் உறுதியும் ஒருங்கிணைந்த நிர்வாக நடவடிக்கையும் இருந்தால் இந்த விவகாரத்தை ஒரு ஆண்டுக்குள் முழுமையாக தீர்க்க முடியும் என்று கணபதி ராவ் தெரிவித்தார். மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD கோப் தனது மூத்த மேலாண்மை குழுவைச் சேர்ந்த 3 அதிகாரிகளை இடைநீக்கம் செய்துள்ளது. இவர்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் நிர்வாக குறைபாடுகள் குறித்த பல்வேறு அறிக்கைகள் வெளியானதை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக HRD கோப் தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கைகள் நாடாளுமன்றத்தின் பொது கணக்குகள் குழு, தணிக்கை ஆணையம் மற்றும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் ஆகியவற்றால் வெளியிடப்பட்டவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் அரசு தொடர்புடைய நிறுவனமான GLC, HRD கோப்பின் பயன்படுத்தப்படாத லெவி நிதிகளின் நிர்வாகம், மெனாரா இ-கிளாஸ் கட்டிடம் வாங்குதல், HRD கோப்பின் பங்கு முதலீட்டு நிர்வாகம் ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்மையில் கண்டறியப்பட்ட ஒரு புதிய மைய அமைப்பு தொடர்பான விவகாரமும் இதில் அடங்கும் என்று HRD கோப் தெரிவித்துள்ளது. இந்த அமைப்புக்காக 14 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான கொள்முதல் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் 4 ஆண்டுகள் தாமதம் ஏற்பட்டதுடன் 3 முறை பயனர் ஏற்றுக்கொள்ளும் சோதனைகள் தோல்வி அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து HRD கோப் தலைமை நிர்வாக அதிகாரி ஷமீர் அசீஸ் இந்த நோக்கத்திற்காக தெளிவான பணி கட்டளை, வரம்பு மற்றும் விதிமுறைகளுடன் வெளிப்படைத்தன்மையும் நேர்மையும் கொண்ட உள்நாட்டு விசாரணை நடைமுறை ஒன்றை HRD கோப் அமல்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். பந்திங் கம்போங் ஸ்ரீ சீடிங் பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வயது சிறுவன் உயிரிழந்தான். இந்த தீ விபத்தில் 3 வீடுகள் முழுமையாக எரிந்து சேதமடைந்தன. தீ விபத்தால் ஒவ்வொரு வீடும் சுமார் 90 விழுக்காடு வரை சேதமடைந்துள்ளதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை பேச்சாளர் தெரிவித்தார். உயிரிழந்த 3 வயது சிறுவன் ஒரு வீட்டின் முதன்மை படுக்கை அறையில் கண்டெடுக்கப்பட்டதாக அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை 2:44 மணி அளவில் அவசர அழைப்பு கிடைத்ததை அடுத்து தெலோக் பங்லிமாகாராங், பந்திங் மற்றும் KLIA தீயணைப்பு நிலையங்களில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன. 2:56 மணி அளவில் சம்பவ இடத்தை அடைந்த தீயணைப்பு குழு சுமார் 3:30 மணி அளவில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இந்த மீட்பு நடவடிக்கையில் 17 தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டதுடன் அவசர மருத்துவ மீட்பு சேவை அலகு மற்றும் நீர் கொள்கலன் லாரி உட்பட 4 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் புதிய தலைவர் நியமனம் தொடர்பாக உருவான குழப்பம் ரமலான் மாதத்தில் நடைபெறவுள்ள சிறப்பு கூட்டத்தின் மூலம் தீர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிகாத்தான் நேஷனல் சார்பில் எடுக்கப்படும் அனைத்து முடிவுகளும் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலும் கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக விவாதித்தும் முடிவு செய்யப்படும் என்று அதன் துணை பொதுச் செயலாளர் டதஸ்ரீ தக்கியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் தலைமை நியமன குழப்பம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த விவகாரம் ரமலான் காலத்தில் நடைபெறும் சிறப்பு கூட்டத்தில் தீர்க்கப்படும் என்று அவர் கூறினார். அந்த கூட்டத்தில் எல்லா விஷயங்களும் தெளிவுபடுத்தப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் இதன் மூலம் தற்போதைய குழப்பம் முடிவுக்கு வரும் என்றும் தக்கியுடின் ஹசான் கூறினார். பள்ளி ஆசிரியை ஒருவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் மாட்டுத் தொழில் வியாபாரி ஒருவர் இன்று பண்டார்பாரு பாங்கி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். டாட்டு எஃப்என்டி டாட்டு சலே என்ற சம்பந்தப்பட்ட 33 வயது நபர் மீது வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டை மஜிஸ்ட்ரேட் சைரா பானு அஸ்ரோப் ராஜா முன்னிலையில் அவர் ஒப்புக்கொண்டார். இந்த குற்றம் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குள் வருவதால் குற்ற ஒப்புதல் பதிவு செய்யப்படவில்லை. திருமணமான டாட்டு எஃப்என்டி கடந்த ஜனவரி 29ஆம் தேதி இரவு 11 மணி முதல் மறுநாள் அதிகாலை 3:32 மணி வரை பண்டார்பாரு மாங்கி செக்ஷன் 3 பெர்சியாரான் பொக்கலிலிங் பகுதியில் தனது பெண் நண்பரும் பள்ளி ஆசிரியையுமான நூருல் ஹுடா மஹாலிடின் என்ற 44 வயது நபரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.